பீளமேடு ரயில்வே மேம்பாலம் அருகே சாலை பாதுகாப்பு. மக்கள் நீதி மய்யம் கோரிக்கை. கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டாரவி தேஜா, துணை மேயர் வெற்றிச்செல்வனுடன் இருந்தனர். இக்கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் சிங்காநல்லூர் தொகுதி 26வது வார்டு பீளமேடு ரயில்வே மேம்பாலம் ஏறுதளம் அருகில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேகத்தடை அமைத்தல் தொடர்பாக மாவட்ட துணைச் செயலாளர் சிங்கை டாக்டர் ஏ சவுந்தரராஜன் தலைமையில் வட்டச் செயலாளர் டி தேவராஜ் மற்றும் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் மணிமொழி அவர்கள் கோரிக்கை மனுவில் சிங்காநல்லூர் தொகுதி வடக்கு மண்டலம் 26வது வார்டு பீளமேடு ரயில்வே மேம்பாலம் மார்க்கமாக பயணியர் மில் முதல் தொடங்கி காந்திமா நகர் செல்லும் ஏறுதலை மேம்பாலம் அருகில் இடதுபுறம் ஆவாரம்பாளையம் மற்றும் கோபால் நாயுடு பள்ளி சாலைகளும், எதிரே வலதுபுறம் எல்லை தோட்டம் மற்றும் செங்காளியப்பன் நகர் செல்லும் பிரதான கடக்கும் சாலையாக உள்ளதால் இப்பகுதியில் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலை நேரங்களில் சாலையை கடப்பது மிகவும் ஆபத்தாகவும் அதிக விபத்துகளும் நடைபெறுகின்றன. இதனை சரி செய்ய ஏதுவாக ஏறுதளம் அருகில் தடுப்புச் சுவர்களை பாலம் தொடங்கி இணைப்பு சாலையை கடக்கும் தூரம் வரை அதிகப்படுத்தவும், 4 சந்திப்பு பகுதிகளிலும் 4 புறமும் வேகத்தடை அமைத்து விபத்துகளை குறைத்து பாதுகாப்பான பயணத்தை தொடர உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனுவில் கேட்டுக்கொண்டனர். நிகழ்வில் வட்ட செயலாளர்கள் ஏ விஜயன், சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம். மக்கள் நீதி மய்யம் சிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து வந்திருக்காங்க. டாக்டர் சவுந்தரராஜன், மாவட்ட துணை செயலாளர். சிங்கநல்லூர் பகுதியில் 26வது வார்டு பீளமேடு பகுதி வட்ட செயலாளர் தேவராஜ் அவர்கள் பேரில் இந்த கோரிக்கையை பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பீளமேடு ரயில்வே மேம்பாலத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த டிவைடர் பாலம் இறங்கினோடனே ஒரு 20 மீட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது. அது ஒரு 4 கார்னர் சந்திப்பு. அதில் பார்த்திங்கன்னா இடதுபுறம் கோபால் நாயுடு சாமி ஸ்கூல்லேருந்து வலதுபுறம் போகிறாங்க, வலதுபுறமிருந்து இடதுபுறம் போகிறாங்க. அதனால் காந்திமா நகரை கடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. மேலேருந்து கீழே வர்றவங்களும் உடனே யூட்டர்ன் பண்ணுறனால இந்த தடுமாற்றம் அதிக விபத்துகளும் நடக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு டிவைடரை எக்ஸ்டெண்ட் பண்ணவும், வேகத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் வரனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால் வேகத்தடைகள் 4 பக்கமுமே கேட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையை மேயர் அவர்களிடம் கொடுத்துருக்குறோம். அவங்க ஆய்வு செஞ்சுட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கீழே சர்வீஸ் ரோடு இருக்குது. அந்த டிவைடரை க்ளோஸ் பண்ணிட்டாலே சர்வீஸ் ரோட்டில் போய் யூட்டர்ன் பண்ணி வந்துக்குவாங்க. அதனால் விபத்துக்களை தடுக்கலாம். பள்ளி நேரங்களையும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் மிக சிரமமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நன்றி.